ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து காடை வந்து வாங்கினாலே பொரிச்சு தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி லைட்டாக வந்து தேங்காய் வந்து அரைச்சி போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ரைஸில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு வந்து காடை வந்து எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போடும்போது அது வந்து ஏற்கனவே அதில் பார்த்திங்கன்னா இறைச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் உள்ளி, 3 மிளகா, அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. உள்ளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும், அந்த ப்ரௌன் கலரில் வரணும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு லைட்டாக வந்து வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வச்சுருந்த காடையை வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு விடுங்க. எல்லாமே ஒன்றா சேரணும். இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 தக்காளியை போட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது தக்காளி போட்டுட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. அந்த தக்காளி, காடை எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகும். அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். தக்காளி வந்து நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கும்போது ஸ்பீடாகவே வெந்துடும். அதுக்காக தான். இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ இதில் வந்து இந்த காடை வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காடை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா இறைச்சி வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சுருங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து வெந்துட்டு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட் நம்ம போட்டதுக்கும் இப்போ வந்து இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. மல்லிப்பொடி இதில் எல்லாமே வந்து நம்ம சிக்கன் கறி அப்புறம் இந்த மாதிரி கறிலாம் வைக்கும்போது கம்மியாக தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வந்து மீன் கறி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா வந்து மல்லி போடுவோம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இது வந்து காஷ்மீரி வத்தல் பொடி தான். காரம் ரொம்ப நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம், அதனால் வந்து கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ இறைச்சி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து அதில் வந்து பிடிக்கும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே போடும்போது ரொம்ப கல் மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த அரைச்ச தண்ணி இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஊற்றிருக்கேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து நான் வந்து ரொம்ப வந்து இதில் வந்து இன்றைக்கி ஊற்றலை. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துடுங்க. பார்த்துட்டு இது வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துருங்க. அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சப்பறம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக மல்லிகீரை போட்டு இறக்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.